மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்? அரசியல் அப்படின்னு சொல்றது தேர்தல்ல என்ன நடக்குது, இதுக்கப்புறம் தேர்தலுக்காக என்னென்ன நடக்க போகுது தினமும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய நியூஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பொதுவா தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் நடத்துவாங்க. எந்த கட்சிக்கு பலம் அதிகமா இருக்கு, எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க. சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யாரு முன்னணியில இருக்கா அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். சோ இப்போ தேர்தல் வேலைக்கான அந்த வேலைப்பாடுகள்லாம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அந்தந்த கட்சிகள் கூட்டணி ஆலோசனை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு தன்னோட கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குழு அமைப்பாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு, அதாவது என் வீட்டுல இருக்கிறத பார்க்காம அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்காக ஒரு குழு அமைச்சு பார்க்க போறாராம். சோ அந்த நியூஸ் தான் இப்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. சோ அது என்ன விஷயம்? பொதுவா நீங்க இந்த தேர்தல் டைம்ல எல்லா கட்சிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சர்வே ஒண்ணு எடுப்பாங்க. தன்னுடைய கட்சி நிலைப்பாடு, தன்னுடைய கட்சிக்கான ஆதரவாளர்கள் என்னென்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாக்குறத விட எதிர்கட்சிகளுடைய ஸ்ட்ரென்த் பல்ஸ் பாக்குறது ஒரு சர்வே. தன்னுடைய கட்சி சார்ந்த பிரைவேட்டா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சர்வே எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் அமைப்பு, அது மூலியமா என்ன பண்ணாங்க, சர்வேல எடுத்தாங்க. என்னன்னா எந்த கட்சி எதிர்கட்சிகள் எந்த இடத்துல வீக்கா இருக்கு, அந்த எந்த கேண்டிடேட்டை போட்டா அங்க நம்ம வெற்றி பெறலாம், இல்ல பலமா இருக்கிற எதிர்கட்சிகளை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க, சர்வே எடுப்பாங்க. அது திமுக வந்தாலும் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல ஆதவர்ஜனா போயிருக்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அவருடைய அந்த அமைப்பு எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தை குறித்து ரெண்டு கேள்விகளை வைத்துதான் இந்த சர்வே எடுத்திருக்காங்க. ஒண்ணு, மக்களிடத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, அது ஒண்ணு. அதே போல இந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு மக்களிடத்துல யாரெல்லாம் ஒரு ஓட்டு போடுவாங்க, இந்த ரெண்டு கேள்வியை பேஸ் பண்ணி தான் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கதாகவும், இந்த கருத்து கணிப்பு யார் மூலியமா எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர் மூலியமா தான் எடுக்கப்பட்டது. அதனுடைய முடிவுகள் கசிஞ்சிருக்கு. அரசல் புரசலா பேசுறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல்ல ஒரு மாபெரும் வரவேற்பு இருக்குதா, அது அரசியல் ஏற்படுத்துமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எந்த மாதிரியான தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமானவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்ல, சோ அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காகத்தான் இருக்குமே கண்டி அது திமுகவை வீழ்த்துவதற்கு இருக்குமானா இல்லவே இல்லை. திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு அரசியல் மாற்றத்தை விஜயால கொண்டு வர முடியாது, அது பயனடையாது அப்படின்றதுதான் தெல்ல தெளிவா அந்த கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கு. இது போக விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறாது. அதே சமயம் விஜய் அவர்கள் வட மாவட்டத்துல எதனா ஒரு தொகுதியில நின்னா வெற்றி பெறலாம். அட் சேம் டைம் அந்த தொகுதியில விஜய் நிக்கிற தொகுதியில திமுகவோ அதிமுகவோ ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளரை போட்டா அங்கேயும் விஜய் தோக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை திமுகவோ இல்ல அதிமுகவோ கூட்டணி கட்சிகளுக்கு அந்த இடத்தை கொடுத்தா அப்ப அங்க விஜய் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தபடி தமிழக வெற்றி கழகத்துல நிற்கிற வேட்பாளர்கள் பெரும்பாலான வின் பண்ணுவாங்களா அப்படின்னா வின் பண்ண மாட்டாங்க. முக்கியமா தென் மாவட்டங்கள்ல விஜய் அவர்கள் மண்ணை கவ்வார் அப்படின்ற ஒரு செய்தி தான் நிலைப்படா இருக்கு. விஜய் அவர்களுடைய வெற்றியும் நிரந்தரமா சொல்ல முடியல. வெற்றி பெறலாம், இல்ல அதே சமயம் திமுகவுடைய தேர்தல் வியூகம் வகுத்து அங்க தோல்வியோட செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வருது. ஒரு விஷயம் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா 8% 10% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இளைஞர்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால. ஆனா அதுவும் சந்தேகத்துக்குரியதா தான் இருக்குதே கண்டி அதிகாரப்பூர்வமா இல்ல. மக்களிடத்துல விஜய் அவர்களுக்கு வரவேற்பு இருக்கிறதா ஒரு பிம்பம் இருக்குதே கண்டி அது தேர்தலுக்கு அரசியலுக்கு ஓட்டா மாறுனா அது மாறாது அப்படின்ற ஒரு தகவலை தான் முன்வைக்கப்படுது. இது மிதுனுடைய நண்பர் வட்டாரங்கள் மூலமா கசிந்த ஒரு தகவலை தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த விஷயத்தை எடுக்கணும், எதுக்கு இந்த விஷயத்தை கையாளணும், ஏன்னா ஒரு பாஜக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாரு, எதுக்கு இந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேயே விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போற அந்த அண்டர் கிரவுண்டிங் எல்லாம் நடந்ததுல, அப்பவே விஜய்க்கான பல்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அண்டர் டீலிங்கோட சர்வே எடுக்கிறதா பிளான் வந்தது. இப்போ இன்னொரு தகவல் என்னன்னா,
பாஜக கூட எப்போ வேணாலும் கூட்டணி முறிவு ஏற்படலாம். அதன் அடிப்படையில விஜய் அவர்களுடைய பல்ச பார்த்துட்டு விஜய் கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளும் பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு விஷயம் தான் அரசல் புரசலா பரவிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்துறாரு. தான் அரசியல ஒரு மாற்று கொண்டு வருவேன், என்னால ஒரு மாற்றம் ஏற்படும், திமுகவுக்கு வீழ்ச்சி வரும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஒரு பிம்பத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் தெல்ல தெளிவா தெரியுது. சோ இந்த சர்வே மூலமா விஜய் அவர்களுக்கு ஃபீஸ் புடுங்கின விஜய் அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அட் சேம் டைம் இந்த சர்வே எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போனாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா இந்த சர்வே மித்துன் எடுக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா 3 மாசத்துக்கு ஒரு முறை இந்த சர்வே எடுக்கணும். ஏன்னா மக்களுடைய மனநிலைமை பாத்தீங்கன்னா ஓட்டு போடும் போது வேற மாதிரி போயிடுது. ஓட்டு பூத்துக்குள்ள போகும்போது இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அங்க மிஷின் நடந்து போயிட்டு பிறகு வேற சின்னத்துக்கு எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி மக்களுடைய மனநிலைமை வரும். அதனால 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்ற ஒரு சர்வே தான் எடுத்திருக்காங்க. சோ இந்த சர்வே தமிழக அரசியல்ல விஜய்க்கு அவர்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதான்றது போக எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியிலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். கண்டிப்பா. விஜய்க்கு இருக்கிற வரவேற்பு கூட கண்டிப்பா எடப்பாடிக்கு இருக்காது அப்படின்றதுதான் உண்மையே. ஏன்னா விஜய்க்குன்னு முதல் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால அவர் அகைன்ஸ்டா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டே தவிர திமுகவை வீழ்த்துறதுக்கு எந்த ஒரு சக்தியாலையும் முடியாது. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது ஒரு பின்னடைவு, இது ஒரு பெரிய தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ 10-11 எலெக்ஷன் பார்த்துட்டு அடுத்ததையும் அவர் பாக்குறதுக்கு ரொம்ப ரெடியா நிக்கிறாரு. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். சோ கட்சிகள் தேர்தலுக்கான வேலைகள் எல்லா கட்சியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி தான் தினமும் பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப கட்சியே ஸ்ட்ராங் இல்லாம பாமகக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் தேர்தல்ல எப்படி நிக்க போறாங்கன்னே தெரியல. ஏன்னா இவங்களுக்குள்ளவே இன்னும் அடிச்சுக்கிறாங்க. இவங்க இன்னும் பேசி முடிவு பண்ணி இவங்க எப்ப தேர்தலுக்கான வேலைகளை முன்னெடுப்பாங்க அப்படின்றது தெரியல. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த அப்பா மகன் சண்டை இன்னும் பெருசா போய்கிட்டு இருக்கு. சோ அன்புமணி கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இப்ப வந்துகிட்டு இருக்கு. ராமதாஸ் இப்ப எதுவுமே இல்லாம போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு ராமதாஸோட பதில் என்னவா இருக்கும்? உண்மையிலேயே பாமக அன்புமணியோட கையில தான் போக போதா? ஆமா, அதாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய கட்டமைப்பை மாற்ற போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வலம் வந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு ஏற்பட்ட சண்டை அது வன்னியர் சங்க மாநாடு வரைக்கும் பிரதிபலிச்சது, ஓப்பனாவே பிரதிபலிச்சது. அங்க வன்னியர் சங்க மாநாடு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாநாடு நடக்குது இவங்களுக்குன்னு. சோ அந்த உரிமைக்கான மாநாடுல இவங்க என்ன மாதிரி கருத்துக்களை தீர்மானங்களை முன்வைத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. பெருசா ஒண்ணு பெருசா பேசல. ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பேசுறாருன்னா, நான் இப்படியெல்லாம் கட்சியை வளர்த்தேன், சங்கத்தை வளர்த்தேன், இந்த மக்களுக்காக நான் உரிமையை கொண்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமைகளை பேசுறாரு. அன்புமணி அவர்கள் இப்பவும் நான் சிஎம் ஆயிட்டா என் கையில நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருமைகளை பத்தி தான் பேசினாரு. இது போக அங்க குடும்ப மாநாடு தான் நடந்தது கண்டி வன்னியர் சங்க மாநாடு நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவரை மிரட்டும் துணியில தான் பேசினாருங்க. நீ திருத்திக்கணும், உன்னை நீ திருத்திக்கணும், இன்னமும் நீ இது மாதிரி செஞ்சீங்கன்னா உன் பதவியை பிடிங்கிட்டு இளைஞர்களை கொடுப்ப, புதுசா வரவங்களை கொடுப்பேன், எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வழி போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் துணியில தான், அதாவது தன்னுடைய பையனுக்கு ஒரு மிரட்டல் துணியில தான் அவர் இது பண்ணாரு. அது முடிஞ்சு மாநாடு முடிஞ்சு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வச்சாரு. அதுல நிறைய மாவட்ட செயலாளர் கலந்துக்கல. இதுக்கு பின்னாடி அன்புமணி அவர்கள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்ததாகவும், இதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கல, திரைக்கு பின்னால் ஒரு சில கதைகள் நடந்திருக்கல, அந்த விஷயம் தான் இப்ப நம்மளுக்கு கசஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி, அதாவது அன்புமணி அவர்கள் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு, அதுக்கப்புறம் அணி தலைவர்கள் கூட்டத்துக்கு, வன்னியர் சங்க ஆலோசனை கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத அன்புமணி அவர்களுடைய தலைமையில நடக்காதது அவருக்கு ஒரு பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்திருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொறாமையை இருக்கு, என்ன மீறி நிறுவனர் செயல்பட முடியுமா அப்படின்னு. சோ ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதிராகவே அரசியல் செய்யறாரு அன்புமணி, நான் பார்த்து வளர்ந்த பையன், என்ன மீறி அரசியல் பண்றாரு அன்புமணி, அது எப்படி நான் ஒருத்தர் கூப்பிடுறேன், ஆலோசனை கூட்டத்துக்கு கூப்பிடுறேன், அதை அவர் தடுக்கிறாரு, என்ன மீறி அரசியல் செஞ்சிட முடியுமா, இனி அவர் அரசியல்ல இருக்க மாட்டாரு, தலைவர் என்ற பதவி இருக்க மாட்டாரு, அவர் தலைவர் பதவியில நான் தூக்குறேன், செயல் தலைவராக கூட இருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பேசினதாகவும், அதை மீறி அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, என்னை தலைவர் பதவியிலிருந்து தூக்குறதுக்கு நிறுவனருக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது, நான் தேர்தல் ஆணையத்து நாளே பின்னே போனா கூட என் பின்னாடிதான் அன்புமணி வருவாரு,
ஏன் பின்னாடிதான் பாமக வரும் அப்படின்ற ஒரு தகவலும் கசிஞ்சிருக்கு. அரசியல் விமர்சகர்களும் அதுதான் வந்து என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. என்னன்னா தலைவரா இருக்கிற ஒருத்தர் தான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணா அதிகாரம் நிக்க இருவரா இருக்கு. நிறுவனருக்கு வந்து அந்த பாமக பயிலாப்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கல. தலைவர் தான் ஒரு கூட்டணியை பத்தி பேசணும், அந்த கூட்டணியை பத்தி உருவாக்கணும், பொதுக்குழு கூட்டணும், அதே போல தலைவர் இந்த நிர்வாகிகளை நீக்கணும் போக்கணும்ன்றதுக்கு வந்து அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பாமகவோட பயிலாவில இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நாளை பின்ன தேர்தல் ஆணையத்துக்கு பாமக ரெண்டா உடையுது அப்படின்னு போகும்போது அன்புமணிக்கு பின்னாடிதான் கட்சி சின்னமும் கட்சியும் வறுமை கண்டி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வரவே வராது அப்படின்ற ஒரு உண்மையான செய்தி இருக்கு. இது போக அன்புமணி அவர்கள் பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் மேல ஆல்ரெடி இடி கேஸ், வருமான வரி, சிபிஐ வழக்கெல்லாம் இருக்கு. ஒருவேளை பாஜகவை பகச்சிக்குன்னு அவர் வேற எதுனா கூட்டணிக்கு போனார்னா அடுத்து அவர் மேல கேஸ் போய் அவரு சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எதையுமே கண்டுக்காம ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா கட்சி நலனுக்காக பார்த்து கட்சி அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போகணும். ஏன்னா அவருக்கு மாநில கட்சி அந்தஸ்து இழந்துட்டாங்க. இப்ப திரும்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு மாநில அந்தஸ்து பெறணும், மாநில கட்சி அந்தஸ்து பெறணும். அதுக்காக அவர் என்ன பண்றாரு, முயற்சிக்கிட்டு இருக்காரு. அதனால அன்புமணி அவர்கள் சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் கட்சியை வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் ஐயா ராமதாஸ் அவர்கள். இவங்களுக்கு பின்னாடி இப்ப வன்னியர் சங்கம் ஒண்ணு இருக்கு. வன்னியர் சங்கம் யாருக்கு ஆதரவு தரப்போகுது, அன்புமணி அவர்களுக்கா இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களுக்கான ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தான் ஆதரவு, முழு ஆதரவு அப்படின்றத வன்னியர் சங்க தலைவர்களும் செயலாளர்களும் பொதுச் செயலாளர் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்க. அப்ப இங்க அன்புமணி அவர்கள் கழட்டி விடப்படுகிறாரா அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இத கௌரவ தலைவர் ஜி கே மணி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஐயா ராமதாஸுக்கு அப்புறம் அன்புமணி அவர்கள் தான் எங்களை வழிநடத்த போகிறார், கட்சியை வந்து வழிநடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலை வந்து என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆனா அன்புமணியா தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஜி கே மணிய வந்து ஒருவேளை கட்சியை நாங்க டேக் அவுட் பண்ணோம்னா, அதாவது ராமதாஸ் அவர்களுக்கு ஆலோசகரா வச்சுக்கோங்க, கட்சியில அவருக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலையும் அன்புமணி அவர்கள் முன்வைக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு. சோ இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜி கே மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களும் நம்புறாரு, அன்புமணியோட ஆதரவாளர்கள் எல்லாருமே நம்புறாங்க. சோ இதுல என்ன மாதிரி ஒரு கருத்துக்கள் வரப்போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஆக மொத்த பாமகக்குள்ள உட்கட்சி பூசல் ரொம்பவே உக்கரத்துல இருக்கு. இதை இவங்க சீர்படுத்தாம கூட்டணி பேச்சுவார்த்தைகளோ இல்ல கூட்டணி கட்சிகளோட உடன்பாடோ ஏற்படுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை இருக்கு. ஒருவேளை கௌரவ தலைவர் ஜி கே மணி சொல்ற மாதிரி இந்த பிரச்சனையில ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். கண்டிப்பா. சோ வந்து இந்த கட்சி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் இல்லாம அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து போட்டியே போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல உங்க கட்சியை ஸ்ட்ராங் ஆக்குங்க, அதுக்கப்புறம் தேர்தலில் வந்து களம் காணுங்க அப்படின்ற மாதிரி தான் மற்ற அரசியல் கட்சியினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கட்சிகளுக்குள்ள அரசியலுக்காக ஒரு தேர்தலுக்காக இவ்வளோ போட்டிகள், இவ்வளோ முன்னேற்றங்கள், இவ்வளோ மாறுபாடு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக அண்ட் பாஜக கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய அளவுக்கு எல்லா விஷயமும் வந்து நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து எடப்பாடி கிட்ட வந்து 40 சீட்டு வேணும் உங்க இதுல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம். சோ எடப்பாடி போடுற தேர்தல் கணக்கு அப்ப இதுல என்னவா இருக்கும், உண்மையிலேயே ஒரு எல்லாத்தையும் கொண்டு போய் இப்படி கொடுத்தா மாதிரி எதையும் கொடுத்துருவாரா, அதிமுகன்றதே இல்லாம போயிருமா? நிச்சயமா வந்து ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான் 2வது வாட்டி செக் வைக்கிறாங்க பாஜக. என்னன்னா ஏற்கனவே நிர்பந்தத்தின் பேரால தான் பாஜக கூட்டணியில போயிட்டு அதிமுக போயிட்டு இணைஞ்சாங்க அப்படின்ற ஒரு பேச்சுகள் வந்து பரவலா இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது, ஆனா நடந்ததெல்லாம் வேற மாதிரி இருக்குது. கட்சி அலுவலகத்துக்கு நான் பார்வையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போறாரு. டெல்லியில செய்தியாளர்கள் கேட்கறாங்க, நீங்க அமித்ஷாவை சந்திக்க போறீங்களா அப்படின்னா, இல்ல சந்திக்க போறது இல்ல, நான் கட்சி அலுவலகத்தை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நைட்டோட நைட்டா என்ன பண்றாரு, இந்த காருகள்லாம் மாறி திருட்டுத்தனமா போயிட்டு என்ன பண்றாரு, அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அமித்ஷா அவர்கள் ட்வீட் போடுறாரு, தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பவும் எடப்பாடி கிட்ட கேட்கும் போது, நான் தமிழ்நாட்டோட சட்டத்திட்டங்களை வந்து சட்டத்திட்டம் வந்து ரொம்ப சீர்கெட்டு இருக்கு, அதோட நான் வந்து குறையிறதுதான் வந்தேன், தமிழ்நாட்டு நலனுக்காக தான் வந்தேன், இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்து பெண்களுக்கு எதிராக இருக்குது, அதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்றதுதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு அமித்ஷா வந்தோடனே என்ன பண்றாரு, கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. சோ இந்த விவகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிர்பந்தத்தினாலதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்தின் காரணமா, ஒரு நிர்பந்தத்தின் காரணமா சந்திக்க போறது கூட ஓப்பனா சொல்ல முடியுமே. இவரு இப்ப சந்தித்துட்டு வந்துட்ட பிறகு தமிழ்நாட்டு நலனுக்காக போனா அப்ப போகும்போது நீ சொல்லிட்டு போக வேண்டியதானே,
தமிழ்நாட்டு நலனுக்காக நான் சந்திக்க போறேன், இந்த மாதிரி சட்ட பிரச்சனை இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து சீர்குலைந்து இருக்கு, அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனா போகும்போது அவர் சொல்லவே இல்லை. சந்திச்சு முடிச்சுட்டு அமித்ஷா அவர்கள் ட்வீட்ல போட்ட பிறகு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க சென்னையில வந்து என்ன பண்றாங்க, கூட்டணியை டிக்ளேர் பண்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக அங்கம் வகிக்குது, தமிழ்நாட்டுல அவர் தலைமையில தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வைக்கிறாங்க. சோ அந்த ஒரு நிர்பந்தத்தின் காரணத்தாலதான் இவங்க கூட்டணி வச்சதா பேச்சுகள் இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது இப்போ என்ன ஒரு நிர்பந்தம் வைக்கிறாங்க, பாஜக சைட்ல இருந்து என்ன ஒரு நிர்பந்தம் வைக்க போறதா ஒரு தகவல்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல 20 தொகுதியில தான் பாஜக நின்னாங்க. அந்த 20 தொகுதியில நின்று 4 தொகுதியில தான் வின் பண்ணாங்க. அந்த 4 தொகுதியில யாரால வின் பண்ணாங்கன்னா அதிமுகவோட தயவால அதை வின் பண்ணாங்க. அந்த அதிமுக தயவு இல்லைன்னா அவங்க வந்து வின் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இப்போ பாஜக என்ன கேக்குறாங்கன்னா, இந்த தடவை எங்களுக்கு 40 சீட்டு தரணும், அதுக்கு ஒரு குழுவை வந்து செப்டம்பர் மாசம் தயார் பண்ண போறதாகவும், இந்த குழு வந்து 40 சீட்டு முன்வைக்க போகுது, பாஜகவுக்கு மட்டும் 40 சீட்டு. இதை தவிர்த்துட்டு ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்காரு, பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு, இன்னும் சில பல சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சீட்டு ஒதுக்க போறாங்க அப்படின்றது இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமியோட கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 180 சீட்டுல அதிமுக நிக்கணும். ஒருவேளை 180 சீட்டுல நின்னதான் மெஜாரிட்டிக்கு வர முடியும். மெஜாரிட்டிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 118 சீட்டு வாங்கினாதான் ஆட்சி அமைக்க முடியும் மெஜாரிட்டில. சோ 180 சீட்டுல நின்னதான் அட்லீஸ்ட் நம்ம ஒரு மெஜாரிட்டிக்கு வந்து என்ன பண்ண முடியும், வின் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 180 சீட்டை தான் வச்சுக்கின்னு மீதி 54 சீட்டை பாஜகவுக்கும் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒதுக்குறதாகவும் சில பல சின்ன கட்சிகள் ஒதுக்குறதாகவும் எடப்பாடி பழனிசாமி கணக்கு கொள்றாரு. அவர் சொல்ற லிஸ்ட்ல ஓபிஎஸ் இல்ல, டிடிவி தினகரன் இல்ல. ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்காக கூடவே இருந்தவங்க தான் ஓபிஎஸ் டிடிவியும், அவங்க வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு நாங்க சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பாஜக என்ன கணக்கு போகுதுன்னா, பாதிக்கு பாதி சீட்டு 117 சீட்டு உங்களுக்கு, 117 சீட்டு எங்களுக்கு. நாங்க எவ்வளவு சீட்டு நிக்கிறோமோ அதை தவிர்த்துட்டு எங்க நம்பி இருக்கிற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக, இன்னும் சில பல கட்சிகளுக்கு ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்கு. இவங்களுக்கு நாங்க என்ன பண்ண, ஜி கே வாசன் கூட இருக்கிறாரு, இந்த கட்சிகளுக்கு எல்லாம் நாங்க சீட்டு ஒதுக்கணும். அட்லீஸ்ட் நீங்க ஓபிஎஸ்க்கு 10 சீட்டுனா கொடுத்தாலும், டிடிவி தினகரனுக்கு ஒரு 10 சீட் ஆச்சுன்னா கொடுக்கணும், ஜி கே வாசனுக்கு ஒரு 10 சீட் ஆச்சுன்னா கொடுக்கணும். சோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அதிகமாயிரும். இது தவிர்த்துட்டு இவங்க தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வர போறாங்க, சீமானவர்களை உள்ள கொண்டு வர போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆக மொத்த பாஜக நினைக்குது அதிமுகவை மெஜாரிட்டில வின் பண்ண வைக்க கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை மெஜாரிட்டில வின் பண்ணிட்டாங்கன்னா நாளை பின்ன கூட்டணியை விட்டு கழட்டி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மெஜாரிட்டில வின் பண்ணாம இங்க கூட்டணி கட்சி தயவோட இவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா, பாஜக துணை முதலமைச்சர் பதவி கேட்டு, அமைச்சர் பதவி கேட்டு இங்க வந்து என்ன பண்ணலாம், இங்க வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாஜக வந்து என்ன பண்ணுது, கணக்கு போடுது. சோ இப்ப செப்டம்பர் மாசம் அதுக்கான குழு ஆரம்பிச்சு பேச்சுவார்த்தை நடத்த போதா இவங்க சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வருஷத்துமே வேணாம், இந்த வருஷமே எங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, ஜனவரி மாசம் வந்து நாங்க என்ன பண்றோம், குழு வச்சு நம்ம அப்ப பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து என்ன பண்றாரு, நேரத்தை கடத்திட்டு போறாரு. ஏன் நேரத்தை கடத்திட்டு போறாருன்னா, ஒருவேளை பாஜக கூட பயணிக்கிறது உடன்படல, பாஜக கூட செயல்படுறது உடன்படல, அவங்க ஓவரா நிர்பந்திக்கிறாங்க, நம்மளுக்கு ஓவரா அவங்க என்ன பண்றாங்க, நம்மள டார்கெட் பண்ணி நிர்பந்திக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாஜக கூட்டணியில வெளியே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி சேர்த்துட்டு, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நிர்பந்திக்கிறதுனால இப்ப நீங்க கூட்டணி கட்சியில இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க இடி பின்னாடியும் சிபிஐ பின்னாடியும் ஐடி பின்னாடியும் தான் அலைய வேண்டியது இருக்கும் அதிமுக காரங்க. ஏன்னா தன்னுடைய சம்பந்தியோட வழக்கு இருக்கு, தன்னுடைய பையனுடைய வழக்கு இருக்கு, இது போக வேலுமணி, தங்கமணி இவங்களுடைய வழக்குகள்லாம் இருக்கு. இந்த வழக்குகள் பின்னாடி எல்லாமே இவங்க அலையணும். சோ இந்த நிர்பந்தத்துக்காக தான் அவங்க போய் கூட்டணி வச்சாங்க. ஒருவேளை தேர்தல் நேரத்துல வெளியே வந்துட்டா அப்ப இவங்க பழி வாங்க முடியாது. அப்ப எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, பாஜக அரசியலுக்காக தேர்தலுக்காக பழி வாங்குது, அப்போ பாஜக ஒரு டேமேஜ் வரும், ஒரு கெட்ட இமேஜ் வரும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து அப்ப கைய வைக்க முடியாது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி அமைச்சிட்டு முதல்வர் ஆயிட்ட பிறகு நம்ம இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் அதிமுக இருக்கு. ஏன்னா நீங்க அதிமுக எடுத்துட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை பத்தி எல்லா அனலிஸ்டுக்கும் அவங்க பண்ணிருப்பாங்க. சசிகலா வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அந்த அம்மாவை எந்த அளவுக்கு அவர் வந்து துரோகம் பண்ணி தூக்கி விசிறடிச்சாரு அப்படின்னு தெரியும். டிடிவி தினகரன் வந்து எந்த அளவுக்கு தூக்கி விசிறடிச்சாருன்னு தெரியும். ஓபிஎஸ் இந்த 4 வருஷம் ஆட்சி போனதுக்கு காரணம் ஓபிஎஸ், அவரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி தூக்கி விசிறடிச்சாருன்னு தெரியும். சோ இந்த மாதிரி பாஜகவையும் தூக்கி விசிறடிப்பார் அப்படின்ற தகவலும் டெல்லி மேலிடத்துக்கு போயிருக்கு. சோ இதனால வந்து பாஜக வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி பத்தி அனலிஸ்டிக் பண்ணிருப்பாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. எந்த டைம்ல வேணாலும் இவர் தமிழக வெற்றி கழகத்து கூட உள்ள போயிடலாம் அப்படின்றதுக்காக தான்
பாஜக என்ன நினைக்குதுன்னா தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வந்தா அப்ப அதிமுக வெளியே போக முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்களும் காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த 20 சீட்டுல இருந்து 40 சீட்டு பாஜக கேட்கறதுக்கு என்னன்னா அதிமுகவை வந்து மெஜாரிட்டியில வின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனா இது அதிமுக தருமா அப்படின்னா இல்ல, தரமாட்டோம், உங்களுக்கு 20 சீட்டு தான் அப்படின்றதுலதான் அதிமுக ஸ்டாண்டர்டா நிக்குது. என்ன நடக்க போகுது, ஏன்னா தேர்தல் நெருங்க என்ன வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் பேச்சுகள் மாறலாம், இல்ல கட்சிகள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம், பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ பாஜக அதிமுக இதுக்கு நடுவுல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இவங்க 2 பேர் சேர்ந்து எப்படி வந்து இப்ப வரப்போற தேர்தல ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க, சோ அதுல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். சோ இதுக்கு நடுவுல வந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து கொடைச்சலும் கோளாறும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அவர் என்ன பேசினாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து வலுவானதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா கூட்டணி குறித்து எந்த ஒரு பிரச்சனையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ எதனால இந்த மாற்றம் பேச்சு? அதாவது அண்ணாமலை வந்து அந்தர்பல்ட் அடிப்பாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுதே அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு பேசல அப்படின்லாம் சொல்லுவாரு. ரொம்ப மேம்படுத்தி பேசிடுவாரு. 2000 புக்கெல்லாம் வாசிச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாரு. சோ அந்த மாதிரி வந்து அண்ணாமலை வந்து அவரு கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். தலைவர் பதவியில வந்து விலகிட்ட பிறகு என்ன சொன்னார்னா, இனி நான் வந்து என்ன பண்ண போறேன், பால் எல்லாம் சிக்ஸர் அடிக்க போறேன். டிஃபெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நயினார் அண்ணன் வந்து நின்று அவர் அடிப்பாரு. ஏன்னா நான் பாஜக தலைவர் இல்ல, ஏன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கணும், அதுக்குள்ளே நான் பேசணும். ஏன்னா தலைவர் அப்படின்ற ஒரு பதவி இருக்கும்போது அதுக்கு பொறுப்பெடுத்து அதுக்குள்ளே நான் பண்ணுவேன். இனி எனக்கு வந்து அந்த பதவி இல்ல, தலைவர் பதவி இல்ல. அப்ப என்னுடைய பேச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வந்து வீழ்த்துறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரோவா எடுக்கும், சிக்ஸரா அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. இப்போ நயினாராயணன் வந்து அவர் தான் டிஃபென்ஸ்ல நின்று ஆடணும், பொறுமையா ஆடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தலைவர் பதவி வந்து என்ன பண்ணாங்க, புடிங்கிட்டாங்க. இந்த பாம்புக்கு பல்லு புடிங்கிட்டா அமைதியா இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இப்ப அண்ணாமலை அண்ணாவும் என்ன பண்ணிருக்காரு, தலைவர் பதவி புடிங்கிட்டாங்க. புடிங்கிட்டு ஊனு இப்படி பண்ணாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கிறாரு. சமீபத்துல ஒரு பேட்டி கேட்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியை வீழ்த்துறதுக்காகவே பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓப்பனாவே சொன்னார் அண்ணன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி வலுவா இருக்குது, நாங்க தான் பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது சொல்றாரு. இது நம்பிக்கை இல்லை அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா அவங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லியில இருந்து வந்துட்டு இந்த கூட்டணி வலுவா இருக்கு, இந்த கூட்டணி வந்து திமுகவை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா முன்னாள் பாஜக மாநில தலைவர் இந்த கூட்டணி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாரு. சோ இப்ப அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் இவர் எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அமித்ஷா அமைத்துட்டு போன கூட்டணியை இவர் விமர்சிக்கிறாரு, அந்த கூட்டணி வலுவான கூட்டணி இல்ல, நம்பிக்கை இல்லாத கூட்டணி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ அமித்ஷாவை மீறி இவர் செயல்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது போக தொடர்ந்து எல்லா ப்ரோக்ராமையும் அவர் என்ன பண்ணாரு, புறக்கணிச்சு வந்தார். தன்னுடைய மாநில தலைவர் பதவியை பிடுங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பொறாமையினாலோ இல்ல ஏதோ ஒரு சோகத்தினாலோ இவர் என்ன பண்ணாரு, பயணிச்சுட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நயினாரண்ணனுக்கு பாராட்டு விழா எடுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. அதுவும் இவரு அண்ணாமலை வீட்டு பக்கத்துலதான் எடுக்கிறாங்க. அதுல வானதி சீனிவாசன் கலந்துக்கிறாங்க, எல் முருகன் கலந்துக்கிறாரு, எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஆனா முன்னாள் பாஜக மாநில தலைவர் கலந்துக்கல. அது ஒரு புறக்கணிப்பு. அதுக்கப்புறம் ஜே.பி. நட்டா வந்து மைய குழு ஒண்ணு நடத்துறாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இவரு கலந்துக்கல. அன்னைக்கு ஜே.பி. நட்டா இங்க வராரு, இவரு பெங்களூருக்கு கிளம்பி போறாரு. இது போக தேசிய கொடி ஏந்திய போராட்டம் நடத்தினாங்க, அதுலயும் இவரு கலந்துக்கல. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாஜக நடத்துகிற எல்லா கூட்டங்களையும் இவர் என்ன பண்றாரு, புறக்கணிச்சிடும். அது ஏதோ ஒரு விரக்தியில இருக்கிறாரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சது. இது போக நான் இந்த கூட்டணியை பத்தி விமர்சிக்கிறது தான். பாஜக தலைவர்களும் அதிமுகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து பலமான கூட்டணி, நம்பிக்கை இருக்கு எங்க மேல, திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணியே வந்து எனக்கு வேண்டாம், அது ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, இது பலமுள்ள கூட்டணியே இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறார். இது போக இன்னும் ரொம்ப விரக்தியின் உச்சிக்கே போயிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பி சீட்டு நம்மளுக்கு தருவாங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு நம்மளுக்கு தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவர் இருந்தாரு. தலைவர் பதவியே பிடிக்கிட்டாங்க, இதுக்கு ஈடா வந்து நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபா எம்பி கொடுத்து நம்மள மினிஸ்டர் ஆக்குவாங்க அப்படின்னு தான் நம்பி இருந்தாரு. ஆந்திரா சட்டமன்றத்துல ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுத்ததுல அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றத நம்பிட்டு இருந்தாரு. ஆனா அங்கேயும் அவங்க வந்து மறுக்கப்பட்டது. சோ இதனால ரொம்ப விரக்தியில போயிட்டு நம்மளுக்கு தலைவர் பதவியும் பிடிங்கிட்டாங்க, நம்மளுக்கு வந்து எம்பி பதவியும் கொடுக்கல, சோ அப்ப நம்மள வந்து ரொம்ப டம்மியாக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு உணர்ந்துதான் என்ன பண்ணாரு, இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, பேசிடுவாரு. ஆனா திடீர்னு பாஜக மேலிடத்துல இருந்து வந்த தகவலின்படி, அவருக்கு அறிவுறுத்தலின்படி இப்ப என்ன பண்றாரு, கூட்டணியை பத்தி என்கிட்ட பேசாதீங்க,
கூட்டணி பத்தி நான் விமர்சிக்கல, தலைவர் தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இது போக அவர் சிவகிரியில் நடந்த அந்த கொலைகளுக்கு வந்து என்ன பண்றாரு, உண்ணாவிரத போராட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. தலைவர் தான் என்ன பண்ண போராட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா இவரு தனிப்பட்ட விதத்துல அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை கைவிடப்பட்டது அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. சோ தன்னிச்சையா வந்து பாஜகவில வந்து தன்னிச்சையாவே அண்ணாமலை வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு. சோ விரக்தியின் உச்சிக்கே போயிட்டு பாஜக மாநில தலைவர் பதவி பிடிக்கிட்டாங்க, ராஜ்யசபா எம்பியும் தரல, மினிஸ்டர் பதவியும் தரல. சோ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட விதத்துல இவரே தன்னிச்சையா என்ன பண்றாரு, முடிவெடுத்து செயல்பட்டு வர்றாரு. இப்போ பாஜக மேலிடம் புடிச்சு அவருக்கு வந்து கடுமையா வந்து சாடுனதுனால இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, நாடு மாடுகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் விவசாயம் பண்றேன், நான் ஒரு அப்பாவா இருக்கேன், நான் ஒரு மகனா இருக்கேன், கூட்டணியை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, கூட்டணி பத்தி தலைவர்கள் தான் வந்து என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன கூண்டு கிளி கூட போட்டு அடைக்காதீங்க, நான் வந்து பறந்து விரிந்து நம்ம என்ன பண்ணோம், பறக்கணும், என்ன கூண்டு கிளியில போட்டு அடைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அமைச்சரவையில நீங்க வந்து கூண்டு கிளிகள் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க, அவரே கேள்வி கேட்டு அவரே வந்து விமர்சிச்சுக்கிறாரு. தன்னுடைய கட்சி அமைச்சரவை வந்து அவரே வந்து என்ன பண்றாரு, விமர்சிச்சுக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஒரு தன்னிச்சையான முடிவுல வந்து பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போகும்போதுதான் இவர் விரக்தியின் உச்சிக்கே போயிட்டாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அண்ணாமலை அவர்கள் உண்மையிலே வந்து பாஜக மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டது வந்து திரும்பவும் அந்த பதவிக்கு வர்றதுக்கு அவர் ரொம்ப முயற்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. பார்க்கலாம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் வந்து 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசத்துல வந்து அவர் பெருசா பாஜக மாநில தலைவரா எதனா பண்ணாருன்னா இல்ல. ஆனா அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்பவே தீவிரமா இருந்தது. நயினார் அண்ணன் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகிறாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து அதிமுக கூட கொஞ்சம் இணக்கமா தான் போறாரு. பாஜகவை எந்த லெவலுக்கும் வந்து யாருக்கிட்டையும் மண்டியிடாம வழிநடத்தின்னு வந்ததுதான் அண்ணாமலை அவர்கள். சோ ஆனா இங்க நயினார் அண்ணன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில சாஃப்ட் ஒரு மூமெண்ட்ல தான் நயினார் அண்ணன் போயிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது, ஏன்னா என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா பாஜக மாநில தலைவர் பதவி அப்படின்றது வந்து நிரந்தரமும் இல்லை. ஏன்னா பாஜக மாநில தலைவர் பதவின்றது ஒருத்தருக்கு மட்டும் நிரந்தரமும் இல்லை. திடீர்னு என்ன வர முடிவெல்லாம் இருக்கலாம். ஏன்னா தேர்தல் நெருங்க பாஜக மேலிடம் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம். இவர் மேல, அதாவது நயினார் அண்ணன் மேல நிறைய அலிகேஷன்ஸ் போலாம், எப்படி வேணாலும் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் பதிவாகுது. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்களும் ஏற்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்தில் அமித்ஷா அமைத்துட்டு போன கூட்டணி விமர்சிச்சத அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி இல்ல, இந்த கூட்டணி மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கூட்டணி பத்தி எல்லாம் பேசாதீங்க, என்கிட்ட கேட்காதீங்க, அது தலைவர்கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க, நான் விவசாயம் ஆடு மாடு கூட நல்லா நேரத்தை கழிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு அப்பாவா இருக்க விரும்புறேன், மகனா இருந்துட்டு இருக்கேன், என்ன இந்த கூட்டணி விவகாரத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றத ஓப்பனா சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி டெல்லியோடைய தலையீடு இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு தலைவர் பதவி முடிஞ்சிட்ட பிறகு என்னுடைய பால் எல்லாம் சிக்ஸரா அடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அண்ணாமலை அண்ணன் எங்க போயிருக்காரு அப்படின்னு தெரியல. திமுக மேல என்னுடைய எதிர்மறையான கருத்துக்களை, விமர்சனங்களை நான் இது மட்டும் தாராளமா முன்வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அண்ணன் எங்க போயிட்டாரே அப்படின்றது ஒரு தேடல் ஒரு குழு வைத்து தான் தேட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை தான் அண்ணாமலை அவர்கள் போயிட்டாரு அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. கண்டிப்பா. சோ அதாவது அண்ணாமலை வந்து அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் சொல்லலாம். சோ அவர் வந்து விலகி இருக்கிறதுக்கு மேலிடம் விடாது. சோ அதுக்கான முயற்சிகள் மேபி இன்டைரக்டா நடந்திருக்கலாம். சோ கண்டிப்பா எல்லா விஷயமும் வந்து கூடிய சீக்கிரம் அந்த தேர்தல் நெருக்கத்துல எல்லாமே நமக்கு நிறைய தெரிய வரும். சோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சோ அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள், பல மாற்றங்கள் தேர்தலுக்காக நடந்துகிட்டு இருக்கு. சோ இது எங்க போய் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து தினமும் நியூஸா பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட நிகழ்த்து நம்ம அரசியல் அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.